हरे कृष्ण। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणासिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिकान्ता राधाकान्ता नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गिरिपादमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। பகவத்கீதை அத்தியாயம் 12 பக்தி தொண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையா, பகவான் என்ன சொன்னாங்கன்னா, எப்போதும் என்னை பற்றி நினைத்து இல்லையா, எப்போதும் உனது மனதை என் மீது நிலை நிறுத்துவாயாக அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பகவான் மீது எப்போதுமே மனதை நிலை நிறுத்த வேண்டும். இப்போ அந்த ஒரு பயிற்சியை நம்மளால் செய்ய முடியவில்லை என்றால் இப்போ பகவான் அதற்குரிய வழிமுறைகள் எல்லாமே சொன்னாங்க இல்லையா. பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும். அப்படி முடியலை அப்படின்னாக்கா அதற்குரிய கிருஷ்ணருக்காக செயல்பட வேண்டும். இப்போ கிருஷ்ணருக்காக அந்த மாதிரியும் செயல்பட முடியவில்லை அப்படின்னாக்கா எல்லாத்தையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிலிருந்தும் பார்க்கும்போதும் இப்போ தியாகத்தை விட ஞானம் சிறந்தது, ஞானத்தை விட தியானம் உயர்ந்தது. இப்போ தியானத்தினால் அப்போ தியானம், இப்போ அதை தியானம் செய்யும்போது நாம் பிரம்மனை உணர முடியும். இப்போ அதற்கப்புறம் தாண்டி பரமாத்மாவினை உணர்தல். இப்போ இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ அந்த பரமாத்மாவினை உணர்ந்த பிறகு தான் முழு முதற் கடவுளை நாம் உணர முடியும். இப்போ இந்த வழிமுறைகள் சில பிரபுபாதர் பொருளுரையிலிருந்து நம்ம பார்த்தோம் போன வாரம். அப்போ இதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வழிமுறைகள் எல்லாமே ஒரே நோக்கம், நாம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகத்தான். இதில் கோவிந்த பாஷ்யத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருவர் பிராமணராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சாஸ்திரத்தை படிப்பதற்கான ஒரு உரிமை. யார் சாஸ்திரத்தின் படிப்பதில் ஆர்வமாக இருக்கிறாரோ அவர் பிராமணர். அப்போ இந்த கலியுகத்தில் பார்க்கும்போது என்னென்னா, கலவ் சூத்திர சம்பவா, கலியுகத்தில் எல்லாருமே சூத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்போ எப்படி எல்லாராலையும் சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. இது எல்லாமே சில பிரபுபாதருடைய கருணை. ஆனால் இதே திரேதா யுகத்தில் பார்க்கும்போது ராமச்சந்திர பகவான் ஆட்சியில் இருக்கும்போதும் ஒரு சூத்திரர் இந்த மாதிரி சாஸ்திரங்களை வேதங்களை படித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தண்டனை. அவங்க படிக்கக்கூடாது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் உரிமை. பிறப்பால் கிடையாது பிராமணர்,
அவருடைய செயலால் குணத்தால் வந்து அவர் உயர்ந்து இருக்கும்போது அவர் பிராமணர். இப்போ அந்த மாதிரி அப்போ இந்த கலியுகத்தில் வந்து எப்படி அந்த ஒரு நிலை. இப்போ இதே வந்து கோவிந்த பாஷ்யத்திலே வந்து சில பலதேவ வித்யாபூஷணர் வந்து இதற்கு விளக்கம் அளிக்கிறார். அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போ சூத்திரருக்கு மட்டும் வந்து உரிமை அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ வந்து பார்க்கும்போதும் விதுரர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ விதுரர் வந்து யார் அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து அவங்களை பற்றி வந்து சொல்லப்படுது. விதுர மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பிறப்பார் வந்து ஒரு சூத்திரர் இல்லையா. இப்போ அவருடைய தந்தை வந்து சில வியாசதேவர். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்ததால் சூத்திரர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து அவரால் வந்து எப்படி சாஸ்திரம் படிப்பதற்கு அவருக்கு உரிமை ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்போ ஏன்னா வந்து மைத்ரேய மகாமுனிவருக்கும் விதுரருக்கும் அந்த உரையாடல் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது காண்டத்தில் விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய சார்பாக இருந்து விதுரர் வந்து நிறைய கேள்விகளை மைத்ரேய முனிவருக்கு கேட்கிறார். ஆத்ம ஞானத்தை பற்றின கேள்விகள், எப்படி அவருக்கு வந்து அந்த உரிமை வந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லி கோவிந்த பாஷ்யத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதற்குரிய ஒரு விடையாக வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்னாக்கா, அவர் வந்து இதற்குரிய விளக்கம் வந்து சில பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க. கோவிந்த பாஷ்யத்தில் இல்லை, கொடுக்கல. இதற்குரிய விளக்கம் வந்து நான் வந்து டவுட் அப்படின்னு சொல்லி சந்தேகம் சொல்லி எழுதி வச்சுட்டேன். ஆனால் யாருக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ சில நாட்கள் கழித்து வந்து சில பிரபுபாதருடைய உரையாடல் அவங்களுடைய உபன்யாசம் வந்து கேட்கும்போதும் அப்போ அதில் வந்து சில பிரபுபாதர் வந்து இதை பற்றி வந்து விளக்குறாங்க, இதே டாபிக். இப்போ என்னென்னா அவங்க வந்து விளக்கும் போதும், ஏன்னா விதுரர் வந்து இதற்கு முன்னாடி துறவை வந்து பயிற்சி செய்து இருக்கிறார். துறவை யார் ஒருவர் வந்து பயிற்சி செய்து இருக்கிறாரோ அவர் வந்து பிரம்மனை புரிந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பினை பெறுகிறார். பிராமணோ ஸ்திதி பிராமணக அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. பிரம்மனை உணர்ந்தவன் பிராமண நிலைக்கு யார் ஒருவர் பிரம்மனை உணர்கிறாரோ அவர் பிராமண நிலைக்கு உயர முடியும். அதற்கப்புறம் அவர் பரமாத்மாவை உணர முடியும். இப்போ அந்த நிலையிலிருந்து நாம் வேதங்களை படிப்பதற்கான அந்த ஒரு தகுதி வந்து ஏற்படுது. அதன் மூலமாக நாம் படிப்படியாக உயர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வாசுதேவக சர்வம் இதி, வாசுதேவனாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் உயர முடியும். இந்த ஒரு வழிமுறை தான் இல்லையா. இந்த வழிமுறை இதை வந்து நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. இந்த வழிமுறை சில பிரபுபாதருடைய கருணையால் தான் நமக்கு கிடைக்கும், வைஷ்ணவர்களுடைய கருணையால் தான் வந்து கிடைக்கும். இப்போ இந்த படிப்படியாக உயர்ந்து ஒரு தூய வைஷ்ணவர் நிலைக்கு வந்து நாம் வருகின்றோம் இல்லையா. அப்போ இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் எந்த ஸ்டேஜில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அந்த வழிமுறைகள் தான் சொல்லப்படுது. முதல்ல தியாகம் வந்து கிருஷ்ணரை எப்போவுமே நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க முடியவில்லை அப்படின்னாக்கா வந்து ஒழுக்க நெறிகள் பின்பற்ற வேண்டும். இல்லை அப்படின்னாக்கா தியாகம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தியாகம் ஞானம் தியானம் பிரம்மன் மற்றும் பரமாத்மாவினை உணர்தல். இந்த நிலையெல்லாம் எல்லாருமே கடந்து வந்துதான் பகவானை அடைவது. இது ஒரு முனிவர் சொல்கிறாங்க. இந்த முனிவர் பேர் எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய ஆயுட்காலம் எப்படின்னா பிரம்மதேவருடைய விட நீண்ட காலமானது அவருடைய ஆயுட்காலம் இல்லையா. பிரம்மதேவருடைய ஆயுட்காலம் நம்ம பகவத்கீதையிலேருந்து தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. 1000 சதுரீகம் பிரம்மாவுடைய ஒரு பகல் தான். அதே மாதிரி நீண்டது அவருடைய இரவு. அந்த மாதிரி 100 வருடம் வாழ்கின்றார் பிரம்மதேவர். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் அவருடைய ஆயுட்காலத்தை விட அந்த முனிவருக்கு ஆயுட்காலம் அதிகம். ஆனால் அந்த முனிவரிடம் நாரத முனிவர் கேட்குறாங்க. அவங்க வெளியிலேயே உட்கார்ந்து அவங்க பகவானுடைய அந்த பக்தியை பயிற்சி செய்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டி அதற்குள்ளே உட்கார்ந்து நீங்கள் பயிற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. நான் வீடெல்லாம் கட்டி அதற்குள்ளேயே உட்காந்து பக்தி செய்யணும் அப்படின்னாக்கா என்னுடைய ஆயுட்காலம் முடிந்து விடும். பாருங்களேன், அவங்களுடைய ஆயுட்காலம் பிரம்மதேவரோடு உயர்ந்ததாக இருந்தாலும் அவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்போதும் அப்போ நம்ம பகவானுக்கு பக்தி சேவை செய்து பகவானை அடைவதற்காக எவ்வளவு நீண்ட தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ இதே ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இதை பற்றி விளக்கப்படுது. பற்பல ஆண்டுகள். ஏன்னா பிரம்மதேவரே அவருடைய ஆயுட்காலம் முழுக்க மும்முறை வேதங்களை படித்த பிறகுதான் தெரிந்து கொண்டாராமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துவது தான் உண்மையான தர்மம்
அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டார். அப்போ வந்து அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு நீண்டதாக இருக்குது, அவ்வளவு அவருடைய ஆயுட்காலம் நீண்டதாக முழுவதுமாக தவம் செய்த பிறகுதான் பகவான் வந்து அவர் முன்னாடி காட்சி தந்து, பிரீத்தோகம், உன் மீது உன் பக்தியால் நான் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய தரிசனம் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் தான் அவர் பிரம்மதேவர், அவர் வந்து படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் பகவானாலேயே உபதேசிக்கப்படுகிறார். பாருங்கள், முதல் உயிர்வாளி யாருமே இல்லை, பிரம்மதேவர் மட்டும்தான் இருக்காங்க. பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து வந்தவர் சுயம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவருடைய தாமரை பகவான் பக்கத்திலேயே வந்து இருக்காங்க, ஆனால் பார்க்க முடியலை. அப்போ பாருங்கள், பிரம்மதேவருக்கே இந்த ஒரு நிலை அப்படின்னாக்கா நாம் இருப்பது கலியுகம், நம்மளுடைய ஆயுட்காலமும் மிக மிக ரொம்ப குறைவானதாக வந்து இருக்குது. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் புரிந்து கொள்வது ஒரு கடினமான ஒரு நிலை. இது வந்து எதற்காக நான் சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த விளக்கங்கள் வந்து நம்ம படித்ததுனால இந்த ஒரு விளக்கம் வந்து சொன்னது அதற்காகத்தான். ஏன்னா வந்து நம்ம பரமாத்மாவுடைய இருப்பை வந்து உணர வேண்டும் இல்லையா? ஏன்னா எல்லா இடத்திலும் பகவான் வந்து இருக்கின்றார். எப்படி வந்து விறகில் வந்து எப்படி நெருப்பு வந்து உள்ளே இருக்குது இல்லையா? இல்லைன்னா விறகுல வந்து நம்ம வந்து அந்த தீயை மூட்டும் போது விறகிலிருந்து நெருப்பு எப்படி வரும் இல்லையா? உள்ளே இருக்குது, ஆனால் விறகில் நெருப்பு இருப்பதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதே போலத்தான் பகவான் எல்லா இடத்திலும் வந்தும் பகவான் ஊடுருவி இருக்கின்றார். அதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறை இங்கே சொல்லியிருக்கணும். அதுதான் துறவை வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து பயிற்சி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய இதை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே தான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்படுது. வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செயத் அகைத்துக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து யார் ஒருவர் வந்து துறவை வந்து பயிற்சி செய்கிறார்களோ அவரால் ஞானத்தை விரக்தியை வந்து ஞானம் வந்து தெரிந்தது அப்படின்னாக்கா விரக்தியை வந்து நாம் துறவை வந்து பயிற்சி செய்ய முடியும். இப்போ அதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரமாக இந்த ஒரு பதிலையும் வந்து சொல்கிறாங்க. சூத்த கோஸ்வாமி வந்து சொல்கிறாங்க, முனிவர்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்கும்போது. ஓகே, அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ இந்த பாட்டில் வந்து ஸ்லோகம் 13, 14 இப்போ வந்து நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து 13வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து யார் வந்து எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்கே பார்க்கும்போதும் நம்மளுடைய சாதாரண பௌதிக மனிதனின் வார்த்தையிலிருந்து பகவானுடைய வார்த்தைகள் வேறுபட்டது இல்லையா? ஏன்னா பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க, யார் யார் எனக்கு பிரியமானவர்கள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை இப்போ பார்க்கலாம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவ ச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகசமி சந்துஷ்டக சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயக மையர்பித மனோபுத்திர் யோ மத்பக்தக சமே பிரியக. எவன் ஒருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவனாக சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக தனது மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எதெல்லாமே வந்து இருக்குது. ஏன்னா பகவான் சொன்னது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை 1, 2 தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். இது இல்லையா? முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க, பொறாமை இல்லாதவனாக இல்லையா? இங்கே எல்லாருக்குமே கண்டிப்பாக பொறாமை இல்லாமல் இல்லை இல்லையா? கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து இங்கே வந்து வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா நாமளும் வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லையா? கண்டிப்பாக அந்த ஒரு நிலை, இந்த ஒரு நிலையிலிருந்து தான் உலகம் வந்து சுழன்று கொண்டே இருக்கின்றது இல்லையா? ஏன்னா பகவான் மீது இருக்கின்ற அந்த ஒரு பொறாமை தான். ஏன்னா பகவான் அனுபவிக்கிறார், நாமளும் அந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலை தான் நாம் இங்கே
வந்து உடலை எடுப்பதற்கான ஒரு காரணமாக நமக்கு அமைந்தது. அதற்குரிய சூழ்நிலை, ஏன்னா கிருஷ்ணரை மறந்தால்தான் நாம் இங்கே வந்து அனுபவிக்க முடியும். இப்போ அதற்காக கிருஷ்ணரை மறப்பதற்கான சூழ்நிலையை பிரம்மா முதலில் படைக்கிறாராமா. இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிருஷ்ணரை மறந்தால்தான் நாம் இங்கே பௌதிக உலகத்தில் நான் எஜமானன், நான் தான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நாம் அதற்குரிய செயலை வந்து செய்ய முடியும். அதற்காக பிரம்மதேவர் வந்து முதல்ல படைக்கிறது வந்து நம்மை பகவானிடமிருந்து நாம் மறந்த நிலையில் வந்து இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையை பிரம்மா படைக்கின்றார், இந்த சூழ்நிலையை உருவாக்குகிறார். அதற்கப்புறம் ஜீவராசிகளை படைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், அப்போ வந்து பாருங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக, இல்லையா, உண்மையான நண்பன் யார் அப்படின்னாக்கா அவங்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் வெளியே கொண்டு வர வேண்டும், இல்லையா. ஸ்ரீ பிரபுபாதர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, கீழே வந்து அவங்களுடைய பேர் வந்து சைன் பண்ணும்போதும், இல்லையா, என்றும் உங்கள் நலன் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பிறப்பு இறப்பு கடலில் இருந்து யார் ஒருவர் நம்மை மீட்கிறாரோ, இல்லையா, அவங்க தான் உண்மையான நண்பர், இல்லையா. நம்ம வந்து அந்த பழமொழி கூட வந்து பார்ப்போம், இல்லையா, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ சில பிரபுபாதர் எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நிலையில் எவ்வளவு கஷ்டம், இல்லையா. நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து படித்தா தெரியும். அவங்க கஷ்டப்பட்டது ஒரே நோக்கம் வந்து நாம் வந்து யாருன்னா நமக்காக கஷ்டப்படுவோம், இல்லை நமக்கு சார்ந்தவர்களை வந்து அவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுவோம், இல்லையா. வேறு யாருக்காகவோ நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம். ஆனால் சில பிரபுபாதர் வந்து அவங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரே காரணம் நம்ம எல்லா ஜீவாத்மாக்களும் திரும்பி பகவானிடம் அழைத்து கொண்டு போக வேண்டும், இல்லையா. அந்த ஒரு நிலை வந்து எவ்வளோ மிக உயர்ந்த நிலை, அந்த ஒரு இது, இல்லையா. இப்போ அவர் தான் நம்முடைய உண்மையான ஒரு நண்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம், நலன் விரும்பி, இல்லையா. அப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக, இல்லையா. பகவத்கீதையில் முன்னாடி பார்க்குறேன், அகங்கார விமூடாத்மா கர்தாகம் இது மன்யதே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்ட ஆத்மா வந்து தன்னையே கர்த்தா என்று நினைக்கிறான், நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பார்க்கும்போதும் பகவான் இதில் சில பிரபுபாதர் நிறைய இடத்துல வந்து எழுதுகிறாங்க வந்து பகவான் இல்லாமல் ஒரு புல்லு கூட அசையாது. ஏன்னா பகவானுடைய ஒரு இச்சைப்படி தான் வந்து இந்த உலகமே படைக்கப்பட்டது. பகவான் இப்போ விரும்பினால் இது எல்லாவற்றையும் அழிக்கவும் முடியும், இல்லையா. ஒரு நொடியில் கூட வந்து அழிக்க முடியும், இல்லையா. நாம் வந்து எத்தனையோ திட்டங்கள் வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து செய்யும் போதும், இல்லையா, திடீர்னு வந்து பாருங்களேன் இயற்கை சீற்றங்கள் எங்கெங்கே என்னென்னமோ நடக்குது, இல்லையா. திடீர்னு இந்த வெள்ளம் போன மாதம் ஒரு இடத்துல வந்து அந்த ஊர் பேர் ஞாபகம் மறந்து போச்சு. இப்போ அங்கே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு, அவங்களுக்கு உணவே இல்லாமல் அந்த ஒரு நிலை, இல்லையா. வீடு ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. அப்போ வந்து அதுதான், ஏன்னா எல்லாமே வந்து நம்ம செய்தாலும் இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் நினைக்கிறோம் என்னென்னா நான் தான் செய்கிறேன், நானே எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு நபர் அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே சரி பண்ணிடுவாங்க, அதனால் அவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த நபரை வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த நபர் வந்து வண்டியில் வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது போகிற வழியிலேயே விபத்தில் வந்து இறந்துட்டாங்க, இல்லையா. எல்லாருடைய பிரச்சனையும் அவர் தீர்த்து வைத்தார், அவருடைய மரணத்திலிருந்து அவரால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. பாருங்கள், சில பிரபுபாதர் பாருங்களேன் எப்படி அந்த ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நான் தான் செய்கிறேன், இங்கே தான் வந்து நமக்கு நிரந்தரமானது, இதுதான் உண்மை, நம்மை சுற்றி இருப்பது உண்மை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வந்து இது உண்மையானது கிடையாது. அதுதான் இந்த பொய் அகங்காரத்தினால் நாம் இந்த பிடியில் இருப்பதினால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ இன்ப துன்பங்களின் சமநிலை உடையவனாக, இல்லையே. ரொம்ப இன்பம் வந்தாலும் ரொம்ப துன்பம் வந்தாலும் ரெண்டுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து புரிந்து எதற்குமே, ஏன்னா ரொம்ப கஷ்டம் வரும்போது ஐயோ கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருந்தாமல், ரொம்ப இன்பம் வரும்போதும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து ரொம்ப குதிக்காமல் ரெண்டுமே சமமான மனநிலை. இது இன்பம் வரும் துன்பம் வரும் போகும், இல்லையா. இதுலேயும் வந்து பார்க்குறோம், பகவத்கீதையிலையும் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது அத்தியாயம் ஆமாம்,
சீதோஷ்ண சுக துக்கதா, பருவகாலங்கள் எப்படி வந்து மாறி மாறி வருகின்றனவோ இல்லையா, கோடையும் குளிரும் வந்து மாறி மாறி வருகின்றனோ அந்த மாதிரி இன்பம் துன்பம் இங்கே மாறி மாறி வரும். ஏன்னா இருமைகள் சார்ந்த உலகம் இல்லையா, இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு உயர்வு இறக்கம் இந்த மாதிரி வந்து இங்கே ரெண்டுமே இங்கே வந்து இருக்குது. அந்த மாதிரி சார்ந்த உலகம். ஆனால் ரெண்டுதுலேயும் சமமாக இருப்பது, ஒரு கல்லை பார்த்தாலும் இல்லையா வந்து ஒரு தங்கத்தை பார்த்தாலும் ரெண்டுமே சமமாக பார்ப்பவன் இல்லையா. அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவன் இல்லையா. இப்போ இது வந்து பிராமணன் வந்து அந்த ஒரு நிலை. ஏன்னா எப்போவுமே சகிப்புத்தன்மையுடன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகித்து கொள்வது, இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு நிலை. இதை வந்து நம்ம உண்மையிலே நம்ம வந்து பயிற்சி செய்தால் பகவான் உண்மையிலே நம்மிடம் வந்து திருப்தி அடைவார். ஏன்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம் இல்லையா, நம்ம வந்து தப்பே இருக்காது, ஆனால் இருந்தாலும் நம்மளை வந்து திட்டம் போதும் அதை வந்து பொறுத்து கொள்வது நமக்கு ரொம்ப கடினம் இல்லையா. உள்ளேருந்து அந்த ஒரு ஆத்திரம் வந்து வரும் இல்லையா, என்னென்னமோ பேசாத வார்த்தைகள் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி வரும். அந்த நேரத்தில் நாம் கட்டுப்படுத்தி கொள்வோம் இல்லையா, அதுதான் வந்து அடுத்த நிலைக்கு வந்து நம்ம உயர்வதற்கான அந்த ஒரு வழி இல்லையா. அப்போ அதில் என்ன ஆகும், அதில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். இதுதான் நம்மளுடைய நிலை. அதை வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ அந்த ஒரு நிலையை பயிற்சி செய்யும்போது பிராமண நிலைக்கு நாம் உயர முடியும். அதுதான். அப்போ சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு இல்லையா, சுய கட்டுப்பாடு இது வந்து வார்த்தையில் நம்ம சொல்கிறது எளிமை, ஆனால் இதை பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் உண்மையிலேயே பயிற்சி செய்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து உணர்வு பூர்வமாக உயர்கின்றோம் இல்லையா. அதான் வந்து சில பிரபுபாதர் இங்கே வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வர வேண்டும். ஆனால் ஒரு தூய பக்தர் எப்போவுமே என்னென்னா எல்லா நிலையும் சகிப்புத்தன்மையுடன் இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த ஒரு நபர் வந்து அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தைகள் நம்மளை வந்து தவறான ஒரு விதத்தில் நம்மளை வந்து திட்டுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த ரஜோகுணத்தினுடைய தாக்கத்தினால் அவர் பேசுகிறார். அவர் அந்த பிடியில் இருப்பதினால்தான் இந்த மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். நானும் இந்த மாதிரி ரஜோகுணத்தில் இருந்தால் நானும் இந்த மாதிரி தான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி தூய பக்தர்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த பகவானோட தொடர்பில் இருப்பதினால் இதெல்லாமே ஒரு பெரிய விஷயமா தெரியாது இல்லையா. பாருங்கள், ஒருத்தரையே வந்து பாருங்களேன், நாமளே பார்க்கலாம் இல்லையா, நம்ம வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டோம் இல்லையா, விட்டுருவோம், சரிப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்ம ரொம்ப சந்தோஷமான நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி தான் தூய பக்தர் எப்போவுமே பகவானுடைய தொடர்பில் இருக்கும்போதும் யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் எதிலேயுமே வந்து கண்டுகொள்ள மாட்டார். ஏன்னா உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பிரம்மபூத நிலையில் இருக்கின்றார், முக்குணங்களை கடந்த நிலையில் இருக்கின்றார், கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றார், கிருஷ்ணரோட தொடர்பில் இருக்கிறார். கிருஷ்ணருடைய லீலைகளில் வந்து அந்த ஒரு லீலையில் வந்து அவர் எப்போவுமே வந்து தொடர்பில் வந்து இருக்கும்போதும் இங்கே முக்குணங்களுடைய பாதிப்பினால் அவர் பாதிப்பு அடைவதில்லை இல்லை. இதெல்லாமே வந்து நமக்கு புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் வந்து தூய பக்தர்கள் அந்த மாதிரி வந்து அனுபவிக்கிறாங்க. இப்போ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இதையெல்லாமே நம்ம வந்து பயிற்சி செய்யும் போதும் எல்லாருமே அந்த தூய பக்தர்களுடைய நிலையை வந்து நாம் அடைய முடியும். அதுதான் ஓகே. அப்போ தனது மனதையும் புத்தியையும் எண்ணில் நிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ இல்லையா. பகவான் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க, யார் ஒருவர் வந்து இந்த பகவத்கீதையை வந்து படிக்கிறாங்களோ அவங்க வந்து புத்தியால் என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்ல முடியும், நம்ம தொடர்ந்து பகவத்கீதையை வந்து படிக்கும்போதும் நாம் கண்டிப்பாக உறுதியான பக்தியை வந்து நாம் பயிற்சி செய்ய முடியும். எல்லா சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் அந்த உறுதி வந்து எப்போவுமே வந்து நமக்கு இருக்கும். அப்போ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் இல்லை. இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வைக்கலாம் இல்லையா. அப்போ இதெல்லாமே எழுதி வச்சு இதெல்லாமே நான் பயிற்சி செய்தால் கிருஷ்ணருக்கு நான் பிரியமானவனாக ஆகிவிடுவேன் இல்லையா. நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவராக ஆகிவிட்டோம், இதெல்லாமே நம்ம பயிற்சி செய்தோம்னா கிருஷ்ணருடைய பார்வை நம் மீது விழும் இல்லையா. கிருஷ்ணருடைய பார்வை கடைக்கன் பார்வை மட்டுமே நம் மீதும் விழுந்தது அப்படின்னாக்கா அவரை விட மிஞ்சக்கூடியவர் யாருமே இல்லை. அவர் நினைப்பது தான் இந்த உலகத்தில் நடக்கும். அதுதான் சில பிரபுபாதர் வந்து நமக்கு என்ன சொல்கிறது நடைமுறையிலே செய்து காட்டினாங்க இல்லையா. மூத்த பக்தர் இதற்கு ஒரு விளக்கம் வந்து சொன்னாங்க. என்னென்னா, சில பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல வந்து டெம்பிள் கட்டுறதுக்காக இல்லையா, அப்போ வெளிநாட்டில் தானே வந்து அவங்க பிரச்சாரம் வந்து ஆரம்பத்தில் செஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யும்போது ஒரு பக்தர் வந்து சொல்கிறாங்களாமா, இந்த ஒரு ஃப்ளாட் வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த காஸ்ட்லியான ஒரு ஃப்ளாட் வந்து ஒருத்தர் வந்து சேலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க,
அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்தை நம்ம வாங்கினோம்னா நிறைய பேருக்கு வந்து டெம்பிளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சில பிரபுபாதர் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்களா. ஆனால் அங்கே போய் பார்த்தா ரொம்ப பெருசு. ஆனால் வந்து அந்த வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. ஆனால் வந்து அந்த வாங்குறதுக்காக அவர் ஒரு மிகப்பெரிய தொகை வந்து சொல்கிறாங்களா. இப்போ அந்த மிகப்பெரிய தொகையில் வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறது வந்து அதில் 1/4 பங்கு ரொம்ப கம்மியான ஒரு விலையில் வந்து சொல்கிறது. அந்த பக்தர்கள் எல்லாமே வெளியே போயிட்டாங்களாமா, வெளியே கார்லேயே வந்து ஏறிட்டாங்களாமா. ஏன்னா வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ உயர்ந்தது. அப்போ வந்து சில பிரபுபாதர் வந்து எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அந்த ரேட்டு கூட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. சரின்னு சொல்லி சில பிரபுபாதர் போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அதே நபர் வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்ன விலைக்கு நான் கொடுக்க சம்மதிக்கிறேன். எப்படி நடந்தது இல்லையா? இது பெரிய ஆச்சரியகரமான விஷயம். ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். ஒரு தூய பக்தருக்கு வந்து உதவுவதற்காக எல்லா நிலையிலும் பகவான் தயாராக இருக்கின்றார் இல்லையா? பிரகலாத் மகாராஜா வந்து பார்க்குறோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி தூய பக்தர்களுடைய வந்து தொடர்பில் வந்து எப்போவுமே இருக்கிறார்கள். இது இந்த நாரத முனிவர் கூட வந்து சில பிரபுபாதர் வந்தும் ஒரு இடத்துல வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரச்சாரத்திற்காக ஒரு பெரிய இடம் வந்து பெரிய ஹால் வந்து புக் பண்ணிட்டாங்களாம், நிறைய சீட்ஸு. ஆனால் யாருமே வந்து ரொம்ப குறைந்த நபர்கள் தான் வந்திருந்தாங்க. சில பிரபுபாதர்கிட்ட வந்து அப்போ வந்து சொல்கிறாங்க, சில பிரபுபாதர் நம்ம வந்து நிறைய பேருக்கு சொன்னோம் ஆனால் யாருமே வரலை, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சில பிரபுபாதர் வந்து சொன்னாங்களாமா, இங்கே வந்து நாரத முனிவர் உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். எல்லாமே பகவானுடைய சில பிரபுபாதர் லீலாமிரதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாருங்களேன், அப்போ இது எல்லாமே இந்த சில பிரபுபாதர் இருப்பதே இந்த உலகத்திலேயே வந்து கிடையாது. நாம் வந்து எப்படி நினைக்கிறோம்னா இந்த பௌதிக உலகத்திலே நம்முடைய குறைந்த அளவு புத்தியை வைத்து தான் நம்ம வந்து இதுக்குள்ளேயே தான் சுற்றி வர்றோம். இதை தாண்டி வந்து நாம் போகிறதற்கான அந்த ஒரு இல்லை. ஏன்னா வந்து பகவத்கீதையில் வந்து சொல்லியிருக்கின்ற அந்த அறிவு வந்து நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட அறிவு. இப்போ அவர்களுடைய கருணையின் மூலமாகத்தான் வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அவங்க நிலையே வந்து வேறு. இப்போ இதே வந்து ஒரு நாள் வந்து ஒரு பக்தர் வந்து என்னமோ சில பிரபுபாதர் வந்து என்ன சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து கச்சோரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கச்சோரி வந்து டெய்லி வந்து எடுத்து வைக்கிறாங்களாம். டெய்லி எடுத்து வைக்கும் போதும் சில மணி நேரம் கழித்து வந்து எப்படி அந்த நாளுக்குள்ளேயே வந்து யாரோ வந்து அந்த கச்சோரி வந்து காணாமல் போயிடுதாங்க. திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிறாங்க, காணாமல் போயிடுது. அப்போ வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சில பிரபுபாதர் கேட்கும்போது எங்கே இந்த கச்சோரி வைக்கும்போது காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னமோ எலி வந்து சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து எதாவது சொல்லும்போது 2 கால் எலி தான் வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்தரையே வந்து சில பிரபுபாதர் வந்து திட்டுறாங்களாமா. ஏன்னா அந்த பக்தர் வந்து தவறே செய்யலை. இப்போ சில அந்த பக்தர் வந்து ரொம்ப ரொம்ப வருந்துறாங்களாமா. இப்போ அடுத்த அந்த நாள் இரவு வந்து சில பிரபுபாதர் வந்து அந்த பக்தரிடம் சொல்கிறாங்களாமா, நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்டியாமா, நான் வந்து இந்த மாதிரி பேசுனதுக்காக பரமாத்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் அந்த பக்தரிடம் வந்து சொல்கிறார். அப்போ வந்து பாருங்களேன், அப்போ அவங்க இருக்கின்ற அந்த நிலையே வந்து வேற. இங்கே இருப்பது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே இருக்கிற துன்பமே அவங்களுக்கு எதுவுமே வந்து பாதிப்பு ஏற்படுவதில்லை. இதே வந்து சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கூட வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி பகவானுடைய அந்த ஒரு கதையை வந்து அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போதும் ஒரு கடுமையான அந்த மழை வந்து பெய்யுது. அந்த மாதிரி வந்து பெய்யும் போதும் அங்கே வந்து அவர்களுக்கு மட்டும் அந்த மழை எதுவுமே பாதிப்பு இல்லை. ஒரு துளி நீர் கூட அவங்க மேலே வந்து படலை. அவங்க வெளியே உட்காந்து அவங்க கிரந்தங்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? வந்து என்னன்னா இங்கே இருக்கின்ற அனைத்துமே பகவானுடைய கட்டுப்பாட்டில். ஆனால் பகவான் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில். ஏன்னா வந்து மூத்த பக்தர் சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா யார் ஒருவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவர்களுடைய பார்வை அந்த பக்தர்கள் மீது விழும். பகவான் கூட வந்து அந்த பக்தரை வந்து பார்ப்பாராமா. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளோ மிக மிக உயர்ந்தது. ஏன்னா யார் ஒருவர் வந்து ஒரு ஸ்ரத்தையோடு படிக்கிறாங்களோ, நேற்று ஒரு மெசேஜ் வந்துருந்தது, யார் ஒருவர் ரொம்ப ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட
இல்லையா, ரொம்ப ஆர்வத்தோட படிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்தில் பகவான் தன்னுடைய இதய கமலத்தில் தோன்றுவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் வருது. இது உண்மை. அதுதான். ஏன்னா பகவானோட அந்த தொடர்பு கொள்வது தான் மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு வருவதுதான். அதான் முன்னாடி சொல்லப்படுது, எப்போதும் என் மீது மனதை நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா வேதங்களுடைய நோக்கமே எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. ஸ்மர்தவீக சததம் விஷ்ணு விஸ்மர்தவீக நாயி ஜாதுச்சித். இந்த ஒரு நோக்கம்தான் மனித பிறவினுடைய நோக்கம். இதை நாம் பயிற்சி செய்வது. மற்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்குது. நரகத்தில் வாழ்பவர்களுக்கும் கூட கிடைக்குது, மற்ற உயிரினங்களுக்கும் கிடைக்குது. அப்போ மனித பிரிவினுடைய நோக்கம் என்ன, ஏன் உயர்ந்ததாக சொல்லப்படுது இல்லையா? ஒரு இடத்துல வெளியே போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா மற்ற உயிரினம் ஆக்சிடெண்ட் ஆனாலும் அச்சோ அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. ஆனால் ஒரு மனிதருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது எவ்வளோ பரபரப்பு, அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு போராட்டம் இல்லையா? ஏன் மனித உயிரினுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? ஏன்னா அந்த ஒரு உயிரினத்தில் நாம் பக்தியை பயிற்சி செய்து பகவானை அடைய முடியும். அதற்குரிய வழிமுறைகள் நாம் எந்த அளவுக்கு பயிற்சி செய்தோம். ஏன்னா எத்தனையோ பிறவிகள் கடந்து வந்துட்டோம். ஆனால் இந்த பிறவியில் எந்த பிறவியில் நம்ம பக்தியை தெரிந்ததோ அந்த அளவிற்கு நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தீவிரேன பக்தி யோகேன அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கா. காமக சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரத்தி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசை இருந்தாலும் சரி, ஆசை இல்லாமல் இருந்தாலும் சரி, முக்தியை விரும்புபவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பகவானுடைய அந்த பக்தி தொண்டை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஏன்னா இங்கே பார்த்தோம்னா சில பிரபுபாதர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அடியிலும் இங்கே ஆபத்து இருக்குது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நமக்கு நடக்கலாம். ஏன்னா மாயனுடைய பிடியில் எப்போ வேணாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. நாம் உடனடியாக நாம் பகவானுடைய தாமரை திருவடிகளில் அடைக்கலத்தை தேடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மனித பிறவியில் மட்டும்தான் இதை நாம் செய்ய முடியும், மற்ற உயிரினங்களில் செய்ய முடியாது. அப்போ இதை பற்றி தான் ஸ்ரீமத் பாகவத் இன்றைக்கும் நான் படிக்கும்போது ரீடிங் செஷனில் அதான் சொல்லப்பட்டு இருந்தது, படித்தோம் இல்லையா? ஏன்னா மனித பிறவி, ஏன்னா மற்ற ஒரு 4 விஷயங்கள் இல்லையா, நித்ரா ஆகார பய மைத்துன, உண்ணுதல் உறங்குதல் தற்காப்பு உடலுறவு, இது மிருக வாழ்வினங்களிலும் இருக்குது இல்லையா? அப்போ அதுவும் இது செய்யுது 4 விஷயம், நாமளும் செய்கிறோம். அப்போ மனித வாழ்வு உயர்ந்தது என்னதாக இருக்குது இல்லையா? தேவகூதி அவங்களுடைய கர்தம முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அந்த உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரி, சில பிரபுபாதர் இதற்குரிய விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். மீண்டும் தூய பக்தி தொண்டின் விஷயத்திற்கு வரும் இறைவன் இந்த 2 ஸ்லோகங்களில் தூய பக்தனின் தெய்வீக குணங்களை விவரிக்கின்றார் இல்லையா? இந்த குணங்கள் எல்லாமே தூய பக்தர்களுக்கு இருக்குது. ஏன்னா தூய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் இல்லையா? அப்போ இந்த குணங்களை எல்லாமே தூய பக்தர்கள் மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் எஜமானர் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் 2வது காண்டத்திலேருந்து ஒரு இடத்துல ஸ்லோகம் நான் கோட் பண்ணுறதுக்காக எடுத்தேன். அந்த முக்கியமான ஸ்லோகம் எடுக்கும்போது இப்போ அதில் பார்க்கும்போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, பிரம்மதேவர் சொல்கிறாங்க, படைப்பிலேயே மிக உயர்ந்த உயிர்வாளி, பகவானுக்கு நிகரானவராக சொல்ல முடியும். ஏன்னா படைப்பே செய்கிறார் இல்லையா? அவங்க பகவான் விதையை அளிக்கின்றார், பகவான் சர்க்கா செய்கிறார், பிரம்மதேவர் விசர்க்கா 2ஆம் படைப்பை செய்கிறார். இருந்தாலும் மிக உயர்ந்த நிலை, ஒரு மிக உயர்ந்த ஆத்மாவுக்கு தான் அந்த ஒரு தகுதி கொடுக்கப்படுது. அப்போ அந்த மிக உயர்ந்த சேவை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன சேவை பண்ணிட்டோம்னா, யாருமே பண்ணாத ஒரு சேவை நம்ம சர்க்கிளில் இல்லாத பண்ணிட்டோம்னா நாம் என்ன நினைக்கிறோம், நான் தான் ஒரு மிக உயர்ந்த சேவையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு இது இல்லையா, அந்த இது யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரம்மதேவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எத்தனை நாள் தவம் செய்த பிறகும் பகவானை என்னால் ஓரளவிற்கு தான் புரிந்து கொள்ள முடிந்தது. பகவானை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவானே இந்த படைப்பு தொழில் செய்யும் போதும் நான் தான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கர்வம் வந்துடக்கூடாது. யார்? பிரம்மதேவர் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார் பாருங்களேன். அப்போ பிரம்மதேவர் இருக்கின்ற அந்த நிலை மிக உயர்ந்த நிலை.
இப்போ வந்து அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ தூய பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்து இருக்கிறார்கள். இப்போ ஒரு தூய பக்தன் எந்த சூழ்நிலையிலும் சஞ்சலம் அடைவதில்லை, யார் மீதும் அவன் பொறாமை கொள்வதும் இல்லை, தனது எதிரிக்கு எதிரியாகவும் அவன் ஆவதில்லை. எனது சொந்த கர்ம வினையால் இத்தகு நபர் எனக்கு எதிரியாக செயல்படுகிறார், எனவே அவரை எதிர்ப்பதை விட துன்பப்படுவதே சிறந்தது என்று பக்தன் நினைக்கிறான். இல்லை, இதே வந்து முதற்காண்டத்தில் வந்து சொல்லப்படும் பரிசுத்த மகாராஜா பற்றி சொல்லும் போதும், ஏன்னா வந்து பரிசுத்த மகாராஜாவுக்கு வந்து 7 நாள் மரணம் இல்லையா, 7வது நாள் வந்து சர்ப்பம் தீண்டி வந்து பரிசுத்த மகாராஜா இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண சிறுவன், நான் முதலெல்லாம் வந்து பிராமணன் சொல்ல வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர், அவங்க வார்த்தைகளையே சொல்வது அப்படியே வந்து பலிக்கும். இப்போ அந்த பிராமணனுடைய சிறுவனுக்கே அந்த அளவுக்கு சக்தி இருந்ததுன்னா அப்படின்னா பார்த்துக்கோங்க, பிராமணர்னா எவ்வளவு பலமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிராமண சிறுவன் வந்து சாபம் கொடுத்த பிறகு ஒரு அரசராக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தந்தையின் கழுத்தின் மேல் வந்து பாம்பு போட்டதுக்கு அவங்க வந்து ஒரு அரசராக இருந்தாலும் அவரை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை வந்து அரசருக்கு தெரிந்த உடனே வந்தும் அரசர் வந்து எதுவுமே செய்யலை. ஏன்னா அரசர் நினைத்தால் எது வேணாலும் செய்ய முடியும். அந்த சிறுவனை வந்து தண்டிக்கவும் முடியும், அதற்குரிய என்னென்ன செய்யணுமோ அதற்குரிய முயற்சி எல்லாமே வந்து எடுக்க முடியும். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாரானார். அதுக்கு வந்து அழகான ஒரு ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் இன்றைக்கி தான் அந்த ஸ்லோகம் வந்து எடுத்து பார்த்தேன். என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, ஒரு பக்தர், ஒரு தூய பக்தர் வந்து யாராவது ஒருவர் வந்து நம்மை வஞ்சித்தாலும், யாராவது ஒருவர் நம்மை சபித்தாலும், அவமானப்படுத்தினாலும், என்ன செய்தாலும் அவர் அப்படியே அவர்களுக்கு திருப்பி செய்வதில்லை, அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதான் வந்து இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எழுதுகிறாங்க. இப்போ வந்து தனது எதிரிக்கும் எதிரியாகவும் ஆவதில்லை, எனது சொந்த கர்மவினையால் இத்தகு நபர் எனக்கு எதிரியாக செயல்படுகிறார், எனவே அவர் எதிர்ப்பதை விட துன்பப்படுவதே சிறந்தது என்று பக்தன் நினைக்கிறான். அப்படிதான் வந்து ஒரு தூய பக்தருடைய மனநிலை. சரி, நான் வந்து முன் ஜென்மத்தில் ஏதோ நான் வந்து ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன், அதற்காகத்தான் அந்த நபர் என் மீது அந்த மாதிரி செயல்படுகிறார், அவர் வந்து என்னை எது வேணாலும் செய்யட்டும், இந்த பிறவியில் என்னுடைய பாவங்கள் எல்லாமே அழிந்து போகட்டும், இதை நான் பொறுத்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராகிறார் அந்த தூய பக்தர். இதுதான் ஒரு தூய பக்தருடைய மனநிலை இல்லையா? நம்மளுடைய மனநிலை வேற, தூய பக்தருடைய மனநிலை வேற. இப்போ இதுக்கு வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து உதாரணம் கொடுக்குறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 10.14.8 தத்தை அனுகம்பாம் சூஷமிஷமானம் குஞ்சான ஏவாத்மா கிருதம் விபாகம் என்று கூறப்பட்டுள்ளது. இது வந்து பிரம்ம விபாக நிலையில பிரம்மதேவர் வந்து இந்த பிரார்த்தனையில் இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி வந்து ரொம்ப அழகான அந்த விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. யார் ஒருவர் வந்து இந்த பிறவியில் தன்னுடைய கர்ம வினையால் வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துன்பத்தில் வந்து இருக்காங்களோ, இருந்தும் அந்த துன்பத்தில் இருந்தும் பகவானுடைய கருணையை முழுமையாக வேண்டி பிரார்த்தனை செய்து பகவானுடைய பக்தி தொண்டு சேவை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார், அவர் பகவானுடைய கருணையை அடைவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான அந்த ஒரு விளக்கம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஸ்லோகம். நம்ம கண்டிப்பாக இதையெல்லாம் வந்து பயிற்சி செய்யலாம். அதுதான் தத்தே அனுகம்பா சூஷமிஷமான குஞ்சானே ஏவாத்மா கிருதம் விபாகம் கிருத் வாபுர் வா வகுபே விததன் நமஸ்தே ஜீவேதய முக்திபதை சதாய பாக் அப்படின்னு சொல்லிட்டோம். இது நீங்கள் வந்து இந்த இதில் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எடுத்து படிக்கலாம். ரொம்ப அருமையான அந்த ஸ்லோகம். இப்போ பக்தன் எப்போதெல்லாம் துயரத்தில் உள்ளானோ, சிக்கலில் வீழ்ந்து விட்டானோ, அப்பொழுதெல்லாம் அவன் அவற்றை தன் மீதான இறைவனின் கருணையாக எண்ணுகின்றான் இல்லையா? நாம் வந்து என்ன நினைப்போம், ஏதாவது நமக்கு வந்து பதவி உயர்வு இல்லைன்னா நமக்கு நினச்ச மாதிரி எல்லாமே நடந்ததுன்னா பகவான் கருணை காட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து கண்ணை திறந்து விட்டார், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது, ஆனால் ஒரு தூய பக்தர் எப்படி நினைக்கிறாருன்னா, ஒரு கஷ்டம் வரும்போதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கும் போது தான் அவர் நினைக்கிறார், தூய பக்தர் பகவான் என் மீது கருணை காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த பௌதிக உலகத்தில் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இதுதான் ஒரு தூய பக்தருடைய மனநிலைக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் உள்ள வேறுபாடு. ஏன்னா இங்கே வந்து நமக்கு திரும்ப திரும்ப கிடைப்பது எல்லாமே இங்கே பிணைப்பை ஏற்படுத்தும். இங்கேருந்து நமக்கு இல்லாததை வந்து நமக்கு கிடைக்காத போது நம்ம இங்கேருந்து நான் விடுதலை பெறுகின்றோம். இப்போ தூய பக்தர் ரொம்ப நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க.
இது அந்த சூழ்நிலை. இப்போ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலை கலக்கம் இல்லை. அதுதான். அப்போ தற்போது நான் துன்பப்படுவதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான துன்பத்தை கொடுக்க வல்ல எனது முந்தைய பாவ வினைவுகளுக்கு நன்றி. பாருங்கள், இப்படி தான் வந்து நினைக்கிறாங்க. இதே தான் வந்து குந்தி மகாராணியும் பிரார்த்தனை செய்கிறாங்க. கிருஷ்ணா, எனக்கு வந்து ரொம்ப திரும்ப திரும்ப எங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப கஷ்டம் வரும்போது தான் உங்களை வந்து நாம் நினைக்க முடியும். உங்களை நாங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும் போது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாங்கள் வெளியேற முடியும். இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். இப்போ இந்த குந்தி தேவி வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்க, கிருஷ்ணா எனக்கு திரும்ப திரும்ப துன்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்கு துன்பமே வரக்கூடாது, இன்பம் மட்டும்தான் வேணும் இல்லையே. நம்மளுடைய மனநிலை அப்படி. தூய பக்தர்கள் நினைக்கிறது அப்படியே நேர எதிரானது. எனக்கு திரும்ப திரும்ப துன்பத்தை கொடுங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டுறாங்க. நான் தற்போது துன்பப்படுவதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான துன்பத்தை கொடுக்கவல்ல என்னுடைய முந்தைய பாவ வினைகளுக்கு நன்றி. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் அனைத்தையும் நான் அடையாமல் இருப்பதற்கு முழுமுதற் கடவுளின் கருணையே காரணம் இல்லை. ரொம்ப துன்பம் வந்தது அப்படின்னாக்கா இந்த பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை விட நான் இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டியது, பகவானுடைய கருணையில் எனக்கு குறைவாக வந்திருக்கு, அவங்க அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அப்போ அந்த பரமபுருஷ பகவானின் கருணையால் இப்போ என்று எனவே பல்வேறு துன்பமிக்க சூழ்நிலைகளிலும் பக்தன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றான். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்தாலும் அமைதியாக பொறுமையாக. இது வந்து குரு மகாராஜ், ஜெயபத்தாக்க சுவாமி குரு மகாராஜ் அவங்களுடைய இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூத்த பக்தரிடமிருந்து நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து இப்போ வந்து முடியாத ஒரு நிலையில் வந்து இருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வீல் சேரில் வந்து இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு நடந்த நிலையில் வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையில் இப்போ இருக்கும்போதும் இப்போ வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு இடத்துல வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை, நார்த் சைடுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக எந்த சைடு அப்படின்னு சொல்லி தெரியல. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா ரத யாத்திரை வந்து இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா சன்னியாசியும் வந்துட்டாங்களாமா, எல்லா பக்தர்களும் வந்து வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த ரத யாத்திரை எல்லாமே வந்து தயாராகி இருக்கும்போது 2 மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த ரத யாத்திரை வந்து இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சொன்ன உடனே வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பதட்டம். ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா, எல்லாமே ரெடியாக இருக்குது. 2 மணி நேரம் கழித்து ரத யாத்திரை வந்து தொடங்க போகுது. இப்போ ரத யாத்திரையை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் வந்து குரு மகாராஜ் வந்து கொஞ்சம் தாமதமாக, ஏன்னா இங்கே போனாலும் கொஞ்சம் தாமதமாக தான் போவாங்களாமா, ஆனால் சரியான நேரத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து இந்த விளக்கத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும் போதும் அப்போ குரு மகாராஜ் வந்து எந்த ஒரு சலனமும் வந்து அடையாமல் அப்போ வந்து ஏன்னா யார்கிட்ட வந்து போய் யார் பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களை வந்து போய் சந்திக்கிறாங்க குரு மகாராஜ். அப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹைட்டாக வெயிட்டாக வந்து அந்த மாதிரி இருப்பாங்களாமா, அந்த அவங்க தண்டமெல்லாம் வந்து வச்சு. இப்போ அந்த மாதிரி அங்கே போகிறாங்க அவங்கள வந்து பார்க்குறதுக்காக. அங்கே போகும்போது அவங்கள பார்த்த உடனே அந்த ஆஃபீஸர் வந்து பயந்துட்டாங்க. ஐயோ என்னடான்னு அவங்கள இது சைஸே பார்த்து பயந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து அந்த நபர் வந்து அந்த அனுமதி கொடுக்குறவங்க அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப இதாக பேசி இது பண்ணி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசிக்கிட்டே இருக்காங்க. குரு மகாராஜ் வந்து எதுவுமே பேசலையாம். அவங்க வந்து அவங்களுடைய காலிலேயே விழுந்துட்டாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து நீங்கள் ரத யாத்திரை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாங்க. இதுதான் வந்து ஒரு தூய பக்தருடைய ஒரு நிலை இல்லையா. எவ்வளோ ஒரு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சலனம் அடையாமல் வந்து அதற்குரிய தீர்வை வந்து செய்வது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு கஷ்டம் வரும்போதும் கண்டிப்பாக நாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவோம் இல்லையா. ஆனால் தூய பக்தர் வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டதுனால இது இங்கே சொல்லும்போது அந்த ஞாபகம் வந்தது, அதை ஷேர் பண்ணி. அப்போ வந்து பல்வேறு துன்ப சூழ்நிலைகளிலும் பக்தன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றான். மேலும் பக்தனானவன் தனது எதிரி உட்பட அனைவரிடமும் எப்போதும் அன்புடையவனாக உள்ளான் இல்லை. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். என்னென்னா ஒரு சன்னியாசி வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போதும் அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பக்தியை வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு தண்ணியில் வந்து அந்த தேள் வந்து விழுந்துருச்சு. இப்போ அந்த தேளை வந்து வெளியே இருந்து கொண்டு வர்றதுக்காக அவர் காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து அதிலிருந்து வெளியே எடுக்கிறார்.
ஆனால் அந்த தேல் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களை வந்து கொட்ட வந்து வருது. ஆனால் இருந்தால் அந்த சன்னியாசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேலை வந்து திரும்ப திரும்ப வெளியே வந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த தேல் வந்து கொட்ட வருது. அப்போ வந்து அந்த நபர்கள் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, அதுதான் வந்து கொட்ட வருதே, அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னுடைய தர்மம் இல்லையா, நான் என்னுடைய இது வந்து கடமை வந்து அதை வந்து காப்பாற்றுவது, அது வந்து கொட்டுவது அதனுடைய நிலை, என்னுடைய நிலை அதை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அதுதான் ஏன்னா ஒரு தூய பக்தருடைய மனநிலை அந்த மாதிரி அதான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிர்மம என்றால் உடலை சார்ந்த வலிகளுக்கும் துன்பங்களுக்கும் பக்தன் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்று பொருள். ஏனெனில் தான் இந்த உடல் அல்ல என்பதை அவன் பக்குவமாக அறிந்துள்ளான். முதல் பாடமே வந்து நான் உடல் அல்ல ஜீவாத்மா, அந்த ஒரு இறுதியில் அந்த ஆன்மீக அறிவில் அவர் உறுதியாக இருக்கிறார். இது அப்போ பக்தன் தன்னை உடலுடன் அடையாளம் கொள்ளாத காரணத்தினால் அவன் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டு இன்ப துன்பங்களில் சமநிலையுடன் உள்ளான். சகிப்புத்தன்மையுடன் அவன் முழுமுதற் கடவுளின் கருணையினால் என்ன வருகின்றதோ அதை கொண்டு திருப்தி அடைகிறான். இப்போ இதுதான் வந்து அவங்க எப்போவுமே அந்த ஆத்ம தத்துவத்தில் இருப்பதினால் உடல் சார்ந்த நிலைகளில் அவர் வருந்துவது இல்லை. இது அப்போ வந்து பெரும் சிரமத்துடன் அடையப்படும் பொருள்களுக்காக அவன் முயல்வது இல்லை. எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். ஆன்மீக குருவிடம் இருந்து ஒரு செகண்ட் இருக்குங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஆன்மீக குருவிடமிருந்து பெறப்பட்ட அறிவுரைகளில் நிலை பெற்று இருப்பதால் அவன் பரிபூரண யோகியாவான் இல்லையா. பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்திலும் அந்த தியான யோகத்தில் இறுதியில் வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. என்னது யோகினாம் அபி சர்வேஷாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த ஸ்லோகத்தில் வந்து யார் ஒருவர் வந்து பகவானை எப்போவுமே நினைத்து கொண்டு இருக்கிறாரோ அவர்தான் யோகத்தில் மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யோகத்தில் மிக உயர்ந்த நிலை வந்து எப்போவுமே கிருஷ்ணரை நினைப்பது. அப்போ அந்த ஒரு நிலையிலிருந்து அவர் தெரிந்து கொள்கிறார் இல்லையா. ஆன்மீக குருடைய வழிகாட்டுதலின் மூலமாக கிருஷ்ணரை எப்போவுமே நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை வந்து இருக்கும்போதும் அவர் பரிபூரண யோகியாக இருக்கிறார். மேலும் யோகா அப்படின்னாக்கா கிருஷ்ணரோடு நம்ம இணைப்பது தான் யோகா. இப்போ மேலும் அவனது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதால் அவன் உறுதியுடன் உள்ளான். பக்தி தொண்டின் நிலைத்த உறுதியிலிருந்து அவனை யாரும் விலக்க முடியாது இல்லையா. அப்போ அதுதான் அந்த உறுதி. பிரகலாத் மகாராஜா இல்லையா, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை. நாரத முனிவருடைய கருணையினால் வந்து அவர் வந்து அந்த நிலையில் வந்து இருக்கிறார். அதே உறுதி துருவ மகாராஜா கூட வந்து நான் வந்து கண்டிப்பாக பகவானை பார்த்தே ஆக வேண்டும் இல்லையா. நம்ம உண்மையிலே அந்த உறுதி இருந்தது அப்படின்னாக்கா பகவான் வந்து நமக்கு ஒரு உண்மையான ஆன்மீக குருவை நமக்கு அனுப்பி வைத்து அதன் மூலமாக நாம் வெற்றி அடைவதற்காக செய்வார். இதே கதை வந்து நம்ம பகவத்கீதையில வந்து நம்ம படிக்கிறோம். பொருளுரையில் சில பிரபுபாதர் அந்த குருவியோடைய கதை வந்து விளக்குகிறார் இல்லையா. ஏன்னா வந்து அந்த குருவி வந்து பார்க்கும்போது அந்த தண்ணியில் கடலில் வந்து முட்டை வந்து வைக்குது. அது வந்து திரும்பி வந்து பார்க்கும்போதும் அந்த கரையில் வைத்தது அந்த அலை வந்து அந்த கடல் வந்து அடித்து கொண்டு போன உடனே அந்த குருவினால் தாங்கி கொள்ள முடியலை. என்னுடைய முட்டையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி அந்த கடலில் வந்து கேட்குது. ஆனால் வந்து அந்த இது கடல் வந்து எந்த பதிலும் சொல்லாத போது அந்த குருவிக்கு அவ்வளவு கோபம் வந்து நான் வந்து இந்த நீரை எல்லாமே வற்ற செய்து விடுவேன், இது நடக்கிற காரியமே இல்லை. ஆனால் குருவிக்கு வந்து அவ்வளவு உறுதியோடு இருந்ததினால இல்லையா அந்த குருவிகளுடைய அந்த அந்த தலைவர் வந்து கருடர் அவர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த குருவியுடைய முட்டையை திருப்பி கொடு, அப்படி கொடுக்கலை அப்படின்னா நான் வற்ற செய்து விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்து உடனே வந்து அந்த கடல் வந்து முட்டையை வந்து திருப்பி கொடுக்குது. இப்போ அதுதான் அப்போ வந்து நம்ம உண்மையிலே உறுதியோடு இருக்கும்போதும் இப்போ பகவான் வந்து ஆன்மீக குருவை நமக்கு அனுப்பி வைக்கிறார் இல்லையா. ஏன்னா துருவ மகாராஜா வந்து அரண்மனையில் வந்து நடந்தது. ஏன்னா தன்னுடைய தந்தையின் மடியில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதும் இரண்டாவது தாய் வந்து நீ வந்து மடியில் வந்து உட்காரக்கூடாது, என்னுடைய கருவில் வந்து நீ பிறந்திருந்தால் நீ வந்து உட்காரலாம். ஏன்னா அவங்க மறைமுகமாக சொல்கிறது என்னென்னா நீ வந்து போய் இறந்து திரும்ப என்னுடைய கருவில் வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன்கிட்ட 5 வயது சிறுவன்கிட்ட இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் வந்து பேசும்போது துருவனால் வந்து தாங்கி கொள்ள முடியலை. அப்போ வந்து அவங்க தாய் வந்து சொல்லும்போது எனக்கும் வந்து எந்த மரியாதையும் இல்லை, இப்போ வந்து உனக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை கிருஷ்ணர் வந்து உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னோடனே
அப்போ வந்து கடவுள் கொடுப்பார் அப்படின்னாக்க கடவுள்னா யார் அப்போ சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா வந்து வழிகாட்டுறாங்க. காட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரிடமும் சொல்லாமல் துருவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகும்போதும் அப்போ அந்த வழியில் நாரத முனிவர் வருகிறார் இல்லையா. வந்து ஏன்னா நாரத முனிவருக்கு வந்து தெரியுமா இல்லையா, ஆனால் தெரியாது. ஆனால் பகவான் வந்து அனுப்பி வைக்கிறார். உண்மையிலேயே நம்ம உறுதியோடு இருந்தால் பகவானை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உறுதியோடு இருக்கும்போது பகவான் வந்து அனுப்பி வைக்கிறார். அப்போ வந்து நாரத முனிவர் வந்து உண்மையிலேயே வந்து உறுதி இருக்கா அப்படின்றதுக்காக சோதனை வந்து துருவ மகாராஜா செய்யும் போதும் அப்போ நாரத முனிவர் வந்து சொல்கிறாங்க, சித்தி வந்து தெரியாமல் தானே வந்து திட்டாங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது வந்து நீ வந்து விளையாடக்கூடிய அந்த ஒரு வயது, அதனால் வந்து நீ திரும்பி அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ துருவ மகாராஜா ரொம்ப உறுதியோடு இருந்தார். நான் வந்து கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் இல்லையா, உங்களுக்கு தெரிந்தால் வழி சொல்லுங்கள், இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வழி விடுங்க, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உண்மையிலேயே வந்து துருவனுக்கு உறுதி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்து பகவானை வந்து அந்த பார்ப்பதற்கான அந்த ஒரு பக்தி தொண்டின் அந்த வழிமுறையை வந்து அங்கே அஷ்டாங்க யோக முறை இப்போ இந்த யுகத்தில் வந்து செய்ய முடியாது, அது சத்திய யுகத்தில் வந்து அப்போ அந்த அஷ்டாங்க வழிமுறை வந்து அது துருவ மகாராஜுக்கு வந்து நாரத முனிவர் கற்றுத்தருகிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி இப்போ அதே மாதிரி நாரத முனிவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து பயிற்சி செய்ததினால் வந்து 6 மாதத்தில் பகவானை நேருக்கு நேராக துருவ மகாராஜாவில் வந்து பார்க்க முடியாது. அதுதான் பக்தியில் வந்து உறுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உறுதி விடாமுயற்சி இல்லையா, அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய இலக்கை வந்து அடைய முடியும். இப்போ பக்தி தொண்டின் நிலைத்த உறுதியிலிருந்து அவனை யாரும் விளக்க முடியாது என்பதை தவறான வாதங்களினால் அவன் அடித்து செல்லப்படுவதில்லை இல்லையா. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க, ஏன்னா இந்த பக்தி தொண்டு பாதை வந்தும் இங்கே வந்து ஏன்னா இந்த பக்தி தொண்டு பாதை வந்து சொல்கிறது வந்து இந்த பௌதிக உலகத்தில் இல்லாத வந்து அந்த ஒரு செயல், அந்த ஒரு அறிவு, ஏன்னா இந்த நம்முடைய பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு செயல். அதனால் வந்து சில பேர் ஆனால் ஆரம்ப நிலையில் வந்து வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே வந்து எதற்காக வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தும் நிறைய பேர் வந்து சாதாரண பக்தி பண்ணாத பக்தியில் இல்லாதவர்கள் வந்து அவர்களுடைய மனதை வந்து திசை திருப்புவார்கள் இல்லையாப்பா. ஆனால் அந்த தூய பக்தர்கள் வந்து அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா உண்மையான மெய்யறிவு தான் வந்து உயர்ந்தது, கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர், ஏன்னா கிருஷ்ணர் தான் பூரண சத்தியம் இல்லையா. ஸ்ரீமத் பாகவத்திலே முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீ வியாசதேவர் வந்து எழுதுகிறாங்க இல்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கிருஷ்ணர் தான் பரம சத்தியம். இப்போ கிருஷ்ணர் தான் சத்தியம், கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை தான் உண்மை. இப்போ கிருஷ்ணனுடைய வார்த்தையில் வந்து அந்த முழு திட நம்பிக்கையோடு வந்து இருக்கிறார். இப்போ அந்த ஒரு நபர் வந்து சொல்லும் போதும் இப்போ வந்து நாம் எல்லாருமே வந்து குறைபாடுகளோடு இருக்கின்றோம். ஏன்னா யார் ஒரு குறைபாடுகளோடு இருக்கும்போது அவர் சரியான ஒரு இலக்கை வந்து தர முடியாது இல்லையா. இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக யார் இருக்கிறாரோ அவரிடமிருந்து தான் நாம் வந்து தீர்வை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே எல்லாருமே குறைபாடுகள் வந்து இருக்குது இல்லையா. அப்போ இந்த குறைபாடுகளிடமிருந்து நாம் வந்து தீர்வை வந்து எதிர்பார்க்கும் போது அந்த தீர்வும் குறைபாடுடையதாகத்தான் இருக்கும். அப்போ குறைபாடு அற்றதாக இருப்பது எது அப்படின்னாக்கா பகவான் மட்டும்தான் இல்லையா. அதனால தான் அவர் பகவான் வந்து சொல்கிறோம் இல்லையா. இல்லைன்னா அவர் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கடவுள்னா எல்லாமே தெரியும், எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஆன்மீக குரு, அவரும் அந்த ஒரு நிலையில் வந்து இருக்கின்றார். அப்போ வந்து அவரை அணுகும்போது மட்டும்தான் குரு சாது சாஸ்திரம் இது எல்லாமே குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. அவரை அணுகும்போது மட்டும்தான் நாம் உண்மையான தீர்வை வந்து நாம் பெற முடியும். அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணரே நித்தியமான பகவான் என்பதில் அவன் முழு உணர்வுடன் இருப்பதால் யாரும் அவனுக்கு தொல்லை கொடுக்க முடியாது. அதுதான் இல்லையா, ஏன்னா கிருஷ்ணர் தான் இருக்கிறார், கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ நம்ம அதை சொன்ன அதே விளக்கம் தான் பாருங்களேன். இப்போ இத்தகு தகுதிகள் அனைத்தையும் மனதையும் புத்தியையும் முழுமுதற் கடவுளின் மீது முழுமையாக பதிக செய்வதற்கு அவனுக்கு உதவும். பக்தி தொண்டின் இத்தகு உயிர்நிலை ஐயமின்றி மிகவும் அரிதானதே. இது அடைவது ரொம்ப ரொம்ப கடினம். இது வந்து பகவானுடைய கருணையால் மட்டும்தான் அடைய முடியும். இப்போ வந்து பகவானுடைய கருணையை நாம் பெற வேண்டும். இப்போ அந்த பகவானுடைய கருணையை பெறுவதற்கு தான் அந்த ஸ்லோகம் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லியிருந்தாங்க, தத்திய அனுகம்பம் சூஷமிஷமானோம். அப்போ அந்த ஸ்லோகம் அதன்படி இந்த நம்முடைய துன்பமான சூழ்நிலைகளுக்கு வந்து
நான் முன் செய்த அந்த ஒரு பாவத்தினால் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பகவானுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக பகவானுடைய கருணையால் இங்கே சொல்லியிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நாம் வளர்த்து கொள்ள முடியும். இதை நம்ம தனியாக எல்லாமே பயிற்சி செய்ய முடியாது. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தமானது உயர்ந்த நிலை, அந்த உயர்ந்த குணங்கள் எல்லாமே பயிற்சி செய்வது நம்ம ஆன்மீக குரு சொல்கின்ற அந்த விதிமுறைகள் தான் நாம் பயிற்சி செய்ய முடியும். மற்ற இது எல்லாமே பகவானுடைய கருணையால் தான் நாம் அடைய பெற்று உயர்ந்த நிலையை அடைய முடியும்.